அண்ட் அவர் இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அவங்களோட டீம்ல இருக்க மாலதி பேசும்போது சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு வந்து சாட்டர்டே கோர்ட் லீவ் அப்படின்றதுனால எங்களை பிளான் பண்ணி இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு எங்களால் வந்து ஜாமீன் மூவ் பண்ண முடியாது அப்படின்றதுனால அப்படின்ட்டு. அது இப்போ அவங்க சொல்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருந்தா ஒன்று வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணல, திங்கக்கிழமை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் இன்னைக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல சார்? ஏங்க ஒரு சாதாரண விஷயம், சனிக்கிழமைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ நீ எல்லா விஷயத்துலையும் பிளான் பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியுதா? ஒரு லேடி சனிக்கிழமைங்கிற நீ வந்துக்கிறாங்கிற, அப்போ உனக்கு எந்த அளவுக்கு சிந்தனை இருக்குது? இதெல்லாம் யோசிக்கிறேன். அப்போ உனக்கு எப்போ வேணாலும் போலீஸ் வருவான், எந்த நேரமான நம்மளை வருவான் அப்படின்னா நீ ஏதோ குற்றம் செஞ்சுக்கிட்டு தானே அர்த்தம். அப்படி தானே பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ உனக்கு எல்லாமே தெரியுது. இது எல்லாம் நிறைய விஷயம் நீயும் உடந்தையாக இருந்தீங்கன்னு சொல்லுது. சில விஷயங்கள் ஒரு பதிவில் பார்த்தா தன்னோட பெத்த குழந்தை 30 லட்ச ரூபாய்க்கு விற்றாங்கன்னு சொல்லிக்கூட அதான் பார்த்து ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. அதுக்குண்டான சில சம்மந்தப்பட்ட வக்கீல்கிட்ட கூட நான் பேசினேன். அவங்களும் சில விஷயங்கள் சொன்னாங்க. கேட்குறதுக்கே காது கொடுத்து கேட்க முடியல. இப்படியெல்லாம் ஒரு அசிங்கப்பட்டு சொசைட்டியில் ஒரு அந்தஸ்தோட டெய்லியும் நீங்கள் பார்க்குறது 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் பார்க்கலாம், காரி துப்ப வேண்டியதாக இருக்கும் நிலைமையாக தான் இருக்குது. மக்களை எப்படி ஏமாத்துறீங்க நீங்கள்? இப்படியெல்லாம் நடக்கலாமா? நல்லா பண்ணலாமா? இப்போ வந்து ஆட்சியாளர்களும் சரி, மற்றவங்களும் சரி, அரசியல்வாதும் சரி, நான் வந்து எல்லோரும் தப்பு பண்ணலைன்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு வக்காலத்து வாங்க விரும்பல. ஏதோ ஒரு சில பேர் பண்ணுறாங்க, பண்ணுடா. அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ரொம்ப பாதிக்கப்படுற போது அதை எடுத்து சொல்லலாம். அது வேண்டாங்கல்ல. நீ பணம் பறிக்கிறதுக்காகவே அவங்க உற்று நோக்கிறது இதை ஏற்றுக்க முடியாது. அப்போ நீ வந்து ஜேர்னலிஸ்ட் கிடையாது, ஊடகவியலாளர் கிடையாது, நீ யூடியூபரும் கிடையாது. நீ வந்து பணம் பறிக்கிறவன். யாருக்கிட்ட எப்படி ஏமாறுவாங்க அதை வச்சு நான் பேசலாம். ஒரு மோட்டிவேஷன் வேணும் சார். ஏதோ ஒரு கட்சிக்கு நான் கொண்டு வர போகிறேன், ஒரு கட்சிக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறேன், ஒரு சமூகத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறேன், ஒரு மதத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறேன், அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவனுங்கெல்லாம் அப்புறம் அப்பேற்பட்டவளாக இருப்பாங்க. அவன் சப்போர்ட் பண்ணுற போகிறான், அவனால எப்பேற்பட்டவளாக இருப்பான். அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இது சமூகம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது, அதாவது ஊடகவியல் வந்து எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. என்ன வேணாலும் செய்யலாம். நாளைக்கு சவுக்கு சங்கர் நாளைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா 4 பேர் 10 சவுக்கு சங்கர் உருவாகும் சார். அப்போ சமூகம் எப்படி இருக்குது? அப்போ பீகார் உத்தரப்பிரதேசம் மாதிரி அந்த நாடு மாறி இருக்கும். அங்கே வந்து சமூக ஊடகவியலாளர் வந்து இந்த கிட்டத்தட்ட ஆடியோவில் போட்டு சில கருத்துக்களெல்லாம் வாங்கி பேசுவாங்க. அவன் உண்மையாகவே நல்லவனாக இருப்பான், அவனை சுட்டு கொண்டு வருவாங்க. இது டெல்லியிலலாம் சர்வசாதாரணமாக நடக்குது. நான் வந்து மாதத்துக்கு ஒரு பேர் ஒருத்தன் கொண்டுவான். அப்போ வந்து நீ எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீன்னு பாரு. அப்போ நல்லவனெல்லாம் சாகுறா, நீ வந்து உட்காந்து பேசிகிட்டே இருப்ப. உன்னை பார்த்து எல்லாம் ரசிச்சுட்டு இருக்கணுமா? இங்கே சட்டம் ஒழுங்கு அதிகாரி பார்த்துட்டு இருக்கிறவன், போலீஸு, நிர்வாக, அரசியல், ஆட்சி உரிமை, இவங்களெல்லாம் உன்னை பார்த்து ஒன்று கை கட்டி நிற்கணும். நீ என்ன வேணாலும் பேசிகிட்டு இருப்பேன், நாங்கள் விட்டுட்டு இருக்கணும். அப்போ எங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளரும் வந்து நாங்கள் கை கட்டி பார்த்துட்டு ஆமாம் இவரை பண்ணுறதால கரெக்டாக தான் சொல்லணுமா? அரெஸ்ட் பண்ணல தப்பே கிடையாது. குண்டாஸில் போடுங்க, குண்டாஸ் உள்ளே போட்டு விடுங்க. இதுக்கு வந்து உண்டான அரசியல்வாதி யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவனுங்களும் அவன் மேலே கேஸ் போடணும்.